ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னன்ட்டு பார்க்கலாம். நான் 2-3 நாளைக்கு அப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் இந்த நேரத்தில் எல்லா விஷயத்தையும் நம்ம யாருக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். நம்ம இருக்கிற என்ன முடிவோ அதை நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம அடுத்த இதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எங்கள் அப்பா சொன்னார், இது மாதிரி ஏம்மா எல்லாத்துக்கும் கோவப்படுற, சாதாரண விஷயம் தானே, அதுக்கு எதுக்கு நீ கோவப்பட்டுட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இல்லைப்பா, சாதாரண விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கவலையாக இருக்க விஷயம் எனக்கு மட்டும் தானேப்பா தெரியுது. எதுக்கு எடுத்தாலும் நம்ம ஒரு பர்சனலான விஷயத்தையெல்லாம் மற்றவங்கக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தால் நம்மளுக்கு வெளியிலேருந்து வரவங்கக்கிட்ட நம்மளுக்கு அந்த நேரத்தில் கோவமாக தானேப்பா இருக்கும் அப்படின்னோடனே, விடுமா, அதுக்காக என்ன பண்ணுறது, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு. அப்படி தான்ப்பா நானும் 4 வருஷமாக ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறேன்ப்பா. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குல்ல, அதுக்கும் கொஞ்சம் எனக்கும் ஒரு மனசுங்கிறது இருக்கா இல்லையா? அப்படி இருக்கிறப்ப ஏன்ப்பா அப்படி பண்ணுறாங்க அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காத, நீ ஒன்றும் அதை நினச்சி கவலைப்பட்டுட்டு தேவையில்லாத விஷயங்களை போட்டு யோசிச்சுட்டு மனசை போட்டு இது பண்ணாத. என்ன நடக்குன்றிருக்கோ அது நடக்கும், அதுக்காக நீ எதையும் கவலைப்பட்டுட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நான் சொன்னேன், சரிப்பா அதெல்லாம் ஓகே, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், இருந்தாலும் நான் ஓரளவு தான் பொறுமை, இனிமேல் நான் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன்ப்பா. இவங்களுக்காக நான் 3 வருஷம் வேலைக்கு போகாமல் இருந்து என்னோடய கெரியர் தான் போச்சு. ₹1 இருந்தாலும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்க வேண்டியது. இவரும் சம்பளத்தை அப்படியே எடுத்தோண்ட அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் கொடுத்துட்றாரு. எனக்குன்னு ஒரு 1000 2000 கூட தர மாட்டாங்க. நானும் சரி 3 வருஷமாக நீங்களும் பொறுமையாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, பொறுமையாக மட்டும்தான் நான் இருந்துக்கிட்டு இருந்தேன். எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்லப்பா, எனக்கு ஒரு தேவையானதை வாங்கிக்கணும். நான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த ஆளுங்கிறது உங்களுக்கே நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி நான் எந்த அளவுக்கு நிலமையில் இருக்கிறேன் அப்படிங்கிற மட்டும் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குப்பா அப்படின்னோடனே, சரி விடுமா, அதெல்லாம் யோசிக்க வேண்டாம், நீ சொல்கிறதும் கரெக்டு தான், எனக்கு புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது, எனக்கு எல்லாமே புரியுது, இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுக்கம்மா அப்படின்ட்டு கிளம்பிட்டார் அவர். நான் இதுக்கு மேலே அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கான இதுக்குன்றது நம்மளுக்கு கிடையாது. விட்டுட்டு வேலையை பார்க்க வேண்டியதான். நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டுட்டு போயிட்டுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்துட்டேன். சரி, அந்த நிலைமையை நம்மளால் சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச விஷயமா இருந்தது. அதனால் இனிமேல் யாருக்காகவும் நம்ம எந்த இதுலேயும் விட்டு கொடுக்க தேவையில்ல. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்மளால் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகணுன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, நீ அதெல்லாம் நினச்சி எதுவும் மனசை போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எனக்குள்ளேயே தைரியம் சொல்லிக்கிட்டேன். ஏன்னா நம்ம தைரியம் நமக்கு சொன்னால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு வேறு ஒன்றும் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான ஒரு விஷயங்களை தாண்டி போகிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நான் அடுத்தடுத்த இதுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுதான் எனக்கு ஒரு முக்கியமாகப்பட்ட விஷயமும் கூட. அதனால் நான் யாருக்காகவும் இனிமேல் நம்ம எந்த இதுலேயும் நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாபுக்கு தேவையான இன்டர்வியூக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் சொன்னார், வேலைக்கெல்லாம் போனால் எங்கள் வீட்டில் செட் ஆகுமான்னு கேட்டேன். செட் ஆகுது, செட் ஆகலை, நீங்கள் இல்லைன்னா உங்களோட சம்பள பணம் ஃபுல்லாக என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே சொல்லலை அவர் அப்படியே அமைதியாக போயிட்டார். ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா கிட்ட கொடுக்காம என்கிட்ட கொடுக்க மாட்டார், கண்டிப்பாக தெரியும். அதனால் நீ வேலைக்கே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரே தவிர, மற்றபடி அவர் பணத்தை கொண்டு நம்மள்ட்ட கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற ஆள் கிடையாது அவருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால் நானும் சரி, என்ன நடக்குதோ நடக்கட்டும், நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது.